ஆண்டவர் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து என் உபதேசத்தை நீ கேட்டதுனால நீ சுத்தமான அப்படிங்கிறாங்க. இந்த உபதேசம் நான் சொல்ற முதல் வசனம் 2வது வசனம் கேட்கும்போது சுத்தமானீங்க. அது எப்படி என்றால் அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா நீ எனக்குள்ள இருக்கும்போது என்னுடைய நான் தான் திராட்சை செடியா இருக்கிறேன், எல்லா சத்தும் எனக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிறாரு, எல்லா எனக்கு ஆகாரம் வருது, தண்ணி கிடைக்குது என்னுடைய செடிக்கு. நீ எனக்குள்ள கொடியா இருக்கும் போது கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு நான் அவருக்குள்ள இல்லாட்டி கனி கொடுக்க பட மாட்டாது. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழல? அப்ப எந்த திராட்சை செடியில வாழ்ந்துட்டு இருக்கோம், எந்த தோட்டக்காரர் நம்ம பார்த்துட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இல்ல எனக்கு பிதாவகை தேவன் அந்த தோட்டத்தில் நடந்துட்டு இருக்காரு, ஒருவேளை அந்த தோட்டக்காரர் என்னுடைய தோட்டக்காரரா இருக்கலாம் நம்ம நினைப்போம். இல்ல நம்ம சில டைம் நினைப்போம், நம்மளே செடி நமக்குள்ள வச்சிருப்போம், நம்ம தேவனுடைய கொடியா இருக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச உபதேசங்கள், நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு திராட்சை செடியாக இருப்போம்.